ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கு என்னமான டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும், உங்களுக்கான எக்ஸாம் எப்படி இருக்கும், ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் எப்படி ஃபில் பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tnpsc.government.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை வந்து பார்த்தா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் உங்களுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணாதவங்க நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், எப்படி ஆன்லைன் மூலமாக ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுன்னு. அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஹால் டிக்கெட் இருக்கும். இதில் உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் நேம் கரெக்டாக இருக்கா, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஃபாதர் நேம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு தேர்வு மையம், உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் தேர்வு கூடத்தின் பெயரும் முகவரியும் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸில் போயிட்டு தான் உங்களுக்கான எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க. எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 15/6/2025 அன்னைக்கு தாங்க உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. ஸோ தேர்வுத்தாள் என்ன அதை பற்றி தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஹால் டிக்கெட்டில் இந்த பேஜை நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜை மட்டும் பிரிண்ட் அவுட் கொண்டு போனால் போதுமானது. ஸோ இப்போ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி ஹால் டிக்கெட்டில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது தேர்வர்கள் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள வரவேண்டிய நேரத்திற்கு கரெக்டாக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரவேண்டிய நேரம் அதாவது 8:30 மணிக்கெலாம் அந்த எக்ஸாம்ஸ் ஹாலுக்குள்ளே வந்து வர சொல்லியிருக்காங்க. அனுமதிக்கப்படும் நேரம் 9 மணி வரைக்கும் தான் அவங்கள வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. 9 மணிக்கு மேலே போகிறீங்க அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்க, கேட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, வெளியே இருக்க வேண்டியதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 9 மணிக்குள்ளாரே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிற பாருங்கள். எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 9:30 மணிக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ 9:30 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 9:30 மணிக்கு தான் போகணும்னு கிடையாது. ஏன்னா அதுக்கு மேலே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, கொஷின் பேப்பர்லாம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி நிறையா ப்ராசஸ் இருக்குது. 9 மணிக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வந்து போயிடுங்க. இப்போ இந்த ஹால் டிக்கெட் கூட என்ன மாதிரி டாக்குமெண்ட் கொண்டு போகணும் அப்படின்னா, உங்களுடைய ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹால் டிக்கெட் கூட ஏதாச்சும் ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் ஜெராக்ஸை வந்து கொண்டு போக பாருங்கள். ஒருவேளை உங்கள் ஹால் டிக்கெட்டில் உங்கள் ஃபோட்டோ தெளிவாக தெரியல அப்படின்னா ஒரு நார்மல் ஒயிட் பேப்பரில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நேம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் சைன் பண்ணி கொண்டு போங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஓஎம்ஆரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளாக் இங்கு பால் பாயிண்ட் பென் இருக்க பாருங்கள், அதை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். ப்ளூ கலர் பெண்ணோ ரெட் கலர் பெண்ணோ பயன்படுத்தக்கூடாது, இங்கு பெண்ணை கூட நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஸோ கருமை நிற மை பந்து கொண்ட பெண் இருக்க பாருங்கள், பிளாக் பெண்ணை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துட்டாங்க. அதேமாரி வந்து பார்த்தா செல்ஃபோன் போன்ற கேட்ஜெட்ஸ் உள்ள அனுமதி இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. தேர்வு தொடங்குவதற்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் விடைத்தாளில் வினா தொகுப்பு என்ன எழுதி அதை நீங்கள் வந்து கருமையாக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 15 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கான கொஷின் பேப்பர்லாம் வந்து கொடுத்துருவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. தேர்வு நேரம் முடிவதற்கு முன்பாக தேர்வர் வந்து தேர்வரை விட்டு வெளியே செல்ல அனுமதி இல்லை அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க. எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். 9:30 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கான கொஷின் பேப்பர் ஓஎம்ஆர் ஷீட்லாம் கொடுத்துருவாங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் எக்ஸாமினேஷன் கரெக்டாக அட்டன் பண்ண பாருங்கள். பேசிக் இன்ஃபர்மேஷன் இதுதான். ஸோ உங்களுக்கான ஓஎம்ஆர் ஷீட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இதை வந்து பார்த்தா சாம்பிள். இது புதிய வகையான ஓஎம்ஆர் ஷீட்டுங்க. இந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு புதிய ஓஎம்ஆர் ஷீட் தான் இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி ஓஎம்ஆர் ஷீட்டில் நிறைய இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த தடவை அப்படி இல்லைங்க, ரொம்ப வந்து சிம்பிளிஃபைட் பண்ணிட்டாங்க ஓஎம்ஆர் ஷீட்டை. ஸோ ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த இடத்துல, ஸோ உங்களுக்கான கேண்டிடேட் நேம் கரெக்டாக இருக்கா, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கரெக்டாக இருக்கா, சப்ஜெக்ட் கரெக்டாக இருக்கா, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் மிஸ்மேட்சாக இருக்குது, உங்கள் நேம் இல்லை வேறு இருக்குன்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட சூப்பர்வைசரை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஆல்டர்னேட் வழி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியதுங்க. அதாவது பட்டை குறியீட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் பார்கோடு அந்த ட்ராக் பிரிண்டட் ஓஎம்ஆரில் இருக்க பாருங்கள், அதை சேதப்படுத்தக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலே சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த பார்கோட், ஸோ இந்த பார்கோடு ட்ராக் பாயிண்ட் எதுவுமே நீங்கள் சேதப்படுத்தாதீங்க. ஏன்னா ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து பிரித்து கொண்டு போவாங்க. இந்த ட்ராக்கர் இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஓஎம்ஆர் ஷீட் அப்படின்றதையும் வந்து தெரிய வரும். அதனால் பார்கோட்லாம் சேதப்படுத்தாதீங்க.
சேதப்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து எவலேஷன் பண்ண முடியாது, நீங்கள் எக்ஸாம் எழுதுறது வேஸ்ட்டாக போயிடும். ஓகே, அதுக்கப்புறம் விடைக்கான வட்டத்தை கருமையாக்குதல். ஸோ ஆன்சரை எப்படி நீங்கள் வந்து ஷேடோ பண்ணணும் அதை பற்றி கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சரியான முறை அந்த வட்டத்தை ஃபுல்லாக வந்து பார்த்தா மறைகிற அளவுக்கு ஷேடோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிக் பண்ணுறதோ இன்ட்டு பண்ணுறதோ கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஸோ கீழ்கண்ட காரணத்தால் உங்களுக்கான ஓஎம்ஆர் ஷீட் வந்து செல்லாதாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் பிளாக் பெண்ணை தவிர்த்து வேறு பெண்ணை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து செல்லாதாக்கப்படும். அதேமாரி தேவையற்ற மற்றும் பொருத்தமற்ற குறியீடுகள் மேற்கொள்ளுவது. ஸோ உங்களை பற்றி ஏதாச்சும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, ஏதாச்சும் சிம்பிளாக நீங்கள் கொடுக்குறீங்க, ரிமார்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் வந்து செல்லாதாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓஎம்ஆர் விடத்தால் பக்கம் 1 அதற்குரிய இடத்துல தேர்வர் கையொப்பமிடவில்லை எனில், அதாவது பேஜ் 1 உங்களுக்கான சைன் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ பேஜ் 1 இந்த இடத்துல நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சைனை பண்ணாமல் வரீங்க அப்படின்னா ஸோ ஓஎம்ஆர் ஷீட் வந்து செல்லாதாக்கப்படும் சொல்லியிருக்கிறவருக்கு பாருங்கள். தேர்வரின் சிக்னேச்சர், அதாவது தேர்வர் கையொப்பமிடவில்லை செல்லாதாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல உங்கள் சைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பாருங்கள், உங்கள் பெருவிரல் ரேகை எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் மிட்டேவில் உங்களுக்கு இன்னும் அந்த பேடு கொடுத்துருவாங்க, இங்கி பேட். அதை வச்சு உங்களுடைய பெருவிரல் ரேகை நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அதை நீங்கள் வைக்காமல் விட்டீங்க அப்படின்னா 0.5 மதிப்பெண் வந்து குறைக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாள் அச்சிடப்பட்ட வினா தொகுப்பு எண்ணை ஓஎம்ஆரில் கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருக்கு பாருங்கள், ஸோ உங்களுக்கு கொஷின் புக்லெட் கொடுத்துருவாங்க எக்ஸாமுக்கு முன்னாடி 10 நிமிஷம் முன்னாடி. அப்போ அந்த கொஷின் பேப்பரில் வந்து நம்பர் இருக்கும். அந்த நம்பரை இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் ஷார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 5210னா அதுக்கேற்ற மாதிரி 1 2 3 அப்படின்னு நீங்கள் அதுக்கு நிறைய நீங்கள் ஷேடோ பண்ணணும். அப்படி ஷேடோ பண்ணாமல் வர்றீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் செல்லாதாக்கப்படும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தா மொத்தத்துலேருந்து 0.5 மதிப்பெண் குறைக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதேமாரி விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் செட் பண்ணாமல் இருக்கீங்க. அதாவது இப்போ ஒரு கொஷின்ஸ் இருக்கா அப்படின்னா நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. மொத்தமாக ABCD I வரைக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 4த்துக்கு தான் ஆன்சர். அந்த E அப்படின்னா விடை தெரியவில்லை அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு விடை தெரியல அப்படின்னா E அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் ஷேடோ பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு கொஷனுக்கு எந்த ஒரு பாக்ஸுமே நீங்கள் ஷேடோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து மதிப்பெண் குறைக்கப்படும் அப்படின்றதையும் வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 0.5% மதிப்பெண் குறைக்கப்படும், அதை பற்றியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பக்கம் 1 இடது கை பெறல் ஆல்ரெடி பார்த்தாச்சு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மதிப்பெண் குறைக்கப்படும். ஸோ ஃபைனலாக இந்த இடத்துல வந்து சம்மந்தப்பட்ட இண்டிவிஜுவல் எல்லாம் படித்து பார்த்துட்டு சைன் பண்ணுவாங்க. அவங்க சைனும் வந்து பார்த்தா கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னெல்லாம் எத்தனை A பண்ணியிருக்கும், எத்தனை B பண்ணியிருக்கும், எத்தனை C அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைட் பண்ணிட்டாங்க. எதுவுமே இல்லை, உங்கள் சைன் பண்ணணும். அதேமாரி கொஷின் புக்லெட் நம்பரை என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இடதுகை பெறல் வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல 200 வினாக்களுக்குமே அது தொடர்பான வட்டத்தை நிரப்பியிருக்கீங்களா, 200 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆம் அப்படின்றத நீங்கள் ஷேடோ பண்ணால் போதும். இல்லை நீங்கள் ஒரு சில கொஷின் விட்டுருக்கீங்க அப்படின்னா இல்லைன்னு டிக் பண்ணிட்டு எத்தனை கொஷின்ஸ் விட்டுருக்கீங்க அப்படின்றத என்ட்ரு பண்ணால் போதுமானது. ரொம்ப சிம்பிளிஃபைட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க இந்த ஓஎம்ஆர் ஷீட். இந்த மாதிரி தான் நீங்கள் முன்கூட்டியே வந்து பார்த்தா ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள், படித்து பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இதான் TNPSC குரூப் 1 எக்ஸாம் இந்த மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா 10th இதுலேருந்து 25 கொஷினும் டிகிரி சேனல்லேருந்து ஒரு 125 கொஷினும் கேட்பாங்க. அதை தெளிவாக நீங்கள் படித்து பார்த்துட்டு எக்ஸாம் அட்டன் பண்ண பாருங்கள். 200 கொஷினுக்கு உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போதுங்க. தெளிவாக வந்து பார்த்தா ப்ரிப்பேர் ஆகிட்டு போவாங்க. குரூப் 1 எக்ஸாமினேஷன் இது ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் தான். ப்ரிலிம் எக்ஸாம் செலக்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக மெயின் எக்ஸாமினேஷனுக்கு வந்து போவீங்க. ஸோ இதான் உங்களுக்கான கைட்லைன். ஸோ தெளிவாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு போக பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.